ஐஃபோன் 7 உண்டு நோ பவர் இஷ்யூவில் வந்திருக்குது. நம்ம வந்து செக் பண்ணி பார்த்தோம். இதில் பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணின உடனே நமக்கு 1500க்கு மேலே தம்பியர் எடுக்குது. அப்போ பவர் ஐசி ஏரியாவில் ஹீட் ஆகுது. இப்போ இந்த ஐஃபோன் 7 நோ பவர் ஃபோன் வந்து நோ பவரில் இருக்கி நம்ம நார்மலாக செக் பண்ணி பார்த்தோம். பவர் சப்ளையில் கனெக்ட் பண்ணினோம். பவர் சப்ளையில் கனெக்ட் பண்ணினோடனே ஆட்டோ கன்சியூம் ஒன்றுமே ஆகலை, நார்மலாக இருக்குது. ஆகலை ஆட்டோ கன்சியூம் ஆயினுக்குன்னு சொன்னால் என்ன இஷ்யூ வரைக்கும் ப்ரைமரி லைனில் ஷார்ட் இருக்கும். ஆனால் இதில் ப்ரைமரி லைனில் ஷார்ட் இல்லை. ப்ரைமரி லைனில் ஷார்ட் இருந்தால் என்ன செஞ்சு நம்ம கனெக்ட் பண்ணின உடனே ரீடிங் வந்து ஓட்டோவாக எடுக்கும். ஆனால் இதுக்கு வந்து ஓட்டோவாக எடுக்கலை. அப்போ நம்ம கன்ஃபார்ம் ஆகிட்டு ப்ரைமரி லைனில் ஷார்ட் இல்லை. இதில் வந்து என்ன பிரச்சனைன்னு சொன்னால் நம்ம எப்போ பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோமோ பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணின உடனே என்ன செய்யுதுன்னு சொன்னால் 1500 மேலே போகுது, ஹை பூட் எடுக்குது. எப்போ பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணது பிறகு ஹை பூட் எடுக்குதுன்னு சொன்னால் நமக்கு இந்த இருக்கிற பவர் ஐசி வந்து ஹீட் ஆகுது. சரிண்ணே, இந்த பவர் ஐசி வந்து இந்த ஏரியா வந்து ஃபுல்லாக ஹீட் ஆகுது. அப்போ நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்க போகிறோம் இந்த ஏரியாவில் இருக்கிற செகண்டரி லைன் எதுவும் ஷார்ட்டாக இருக்குதா இல்லை பவர் ஐசி தான் ஷார்ட்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்குறதுக்கு என்ன செய்யணும், இந்த ஏரியா ஃபுல்லாக ப்ரோசின் அப்ளை பண்ணணும். ப்ரோசின் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு செக் பண்ணி பார்ப்போம். இப்போ நமக்கு பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ண இந்த பவர் ஐசி மட்டும்தான் ஹீட் ஆகுது. நமக்கு தெரியும் பவர் ஐசி ஹீட் ஆகுதா, இதுக்கு பக்கத்தில் இருக்கிற எதுவும் கெப்பாசிட்டர் எதுவும் ஹீட் ஆகுதா ஏன்னா நமக்கு தெரியும். ப்ரைமரி லைனில் செகண்டரி லைனில் தான் ஷார்ட் இருக்கு. ஓகே ஓகே இப்போ இந்த ஏரியா ஃபுல்லாக ப்ரோசின் அப்ளை பண்ணியிருக்கேன். நமக்கு ஹீட் ஆகினது இந்த ஏரியாவில் தான். நமக்கு கை வச்சு பார்த்தோம்னா ஃபீல் ஆகும் இந்த ஏரியாவில் ஹீட் ஆகிடுச்சு. நமக்கு ஹீட் ஆகினா இந்த ஏரியா தான். ஆனால் இந்த ஏரியாவில் இந்த பவர் ஐசி தான் ஹீட் ஆகுதா, அப்படி இல்லைன்னு சொன்னால் பவர் ஐசியை சுற்றிக்கிற கெப்பாசிட்டரும் ஹீட் ஆகுதான்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ கனெக்ட் பண்ணிட்டு ஒருக்கா ஆன் பண்ணி பாருங்கள், புட் பண்ணி பாருங்கள். ஓகே இப்போ பவரை கனெக்ட் பண்ணியிருக்கி ஓட்டவா ஒன்றுமே எடுக்கல. இந்த பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ண ஹீட் ஆகும். ஓகே இப்போ திருப்பி பாருங்கள் பின்னுக்கு. ஓகே இங்கே பாருங்கள், இன்னும் கொஞ்சம் இறங்குங்க. சரி இப்போ இந்த இடத்துல பாருங்கள் எது ஹீட் ஆகிருக்குன்னு சொல்லி கெப்பாசிட்டர் எதுவும் ஹீட் ஆகிருக்குதா, இல்லை பவர் ஐசி மட்டும்தான் ஹீட் ஆகிருக்கு. இப்போ நம்ம நார்மலாக ஒரு பேசிக் லெவலில் இருக்கிற டெக்னீஷியனோ இல்லை சரியான ஒரு நாலேஜ் இல்லாத ஆள் என்ன செய்வாங்க, இந்த டைமில் பவர் ஐசியை தான் கலட்டுவாங்க. இப்போ நமக்கு மெல்ட் ஆகிறது என்ன, பவர் ஐசியாக மெல்ட் ஆகுது. இப்போ நம்ம இந்த பவர் ஐசியை கலட்டாமல் இந்த பிரச்சனையை வந்து நம்ம பவர் ஐசி தான் பிரச்சனையா இல்லை வேறு எங்கனான ஷார்ட் இருக்கான்னு சொல்லி நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம். பவர் ஐசியை கலட்டாமல் சரியான பவர் ஐசியை கலட்டாமல் நம்ம எப்படி செக் பண்ணி பார்க்கணும்னு சொன்னால் இங்கே பாருங்கள். சரி நம்ம பிட் மேப்புக்குள்ளே போகும். இப்போ நமக்கு இங்கே பாருங்கள் லொக்கேஷன் பாருங்கள், இந்த ஏரியா மட்டும் தானே ஹீட் ஆகிருக்கு. பவர் ஐசியில் இந்த ஏரியா இந்த சின்ன ஒரு ஏரியா மட்டும் தான் ஹீட் ஆகிருக்கு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் சரி ஓகே பிட் மேப் எடுத்துட்டோம். இந்த அறிக்கை நம்மளோட பிட் மேப். இந்த பிட் மேப்பில் பாருங்கள் அந்த லொக்கேஷன் அப்படியே பாருங்கள். இந்த ஏரியா எப்படி இருக்குன்னு தானே, இந்த ஏரியா இவ்வளவுக்குள்ளேயும் ஹீட் ஆகுதுண்ணே. இந்த ஏரியா இவ்வளவுக்குள்ளேயும் ஹீட் ஆகுது. இவ்வளவுக்குள்ளேயும் கனெக்ஷன்ஸ் இருக்குது தானே. இந்த கனெக்ஷன்ஸில் நம்ம என்ன செய்ய போகிறோம் இங்கே பாருங்கள். சரி இந்த ஏரியாவுக்குள்ள இருக்கிற கனெக்ஷன்ஸை நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் கிளிக் பண்ண போகிறோம். கிளிக் பண்ணிவிட்டு வெளியால் அந்த கனெக்ஷன் எங்கே போகுது. இப்போ எக்ஸாம்பிள் இதை கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணேன்னு சொன்னால் இந்த லைன் வந்து இங்கே போகுதா. இப்போ நமக்கு இந்த லைனில் ஷார்ட் இருந்தால் இங்கே ஷார்ட் இருந்தாலும் இங்கே விலங்கு தானே, ஒரு கனெக்ஷன் தானே. அப்போ நம்ம இவடத்தை ஜிஆர் வெளியே எடுத்து பார்ப்போம், இங்கே செக் பண்ணி பார்ப்போம். அடுத்தது அதே போல் இந்த லைன் பாருங்கள். அடுத்து இந்த பிபி விடிடி பூஸ்ட் இந்த லைனில் ஷார்ட் இருக்க மாட்டேது. இதெல்லாம் ப்ரைமரி லைன். இதில் ஷார்ட் இருந்தால் நமக்கு பவர் சப்ளையில் கனெக்ட் பண்ணக்குள்ளே தெரிஞ்சிருக்கும். இதுக்குள்ளே இருக்கிற செகண்டரி லைன் ஏதோ ஒன்று தான் ஷார்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஒன்று செக் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த அறிக்கிறது அடுத்தது இந்த அறிக்கிறது பாருங்க பிபி 3 வோல்ட் 0 9க்கு போகிறது. இது செகண்டரி வோல்டேஜ். அப்போ இதுலேயும் ஷார்ட் இருக்குல்ல. அப்போ நம்ம இந்த அறிக்கை பாருங்கள். அடுத்தது பிபி 1.8 லைன் இதெல்லாம் செகண்டரி வோல்டேஜ். இதெல்லாம் பாருங்கள். இதெல்லாம் நம்ம இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு நான் செக் பண்ணி பார்ப்பேன். இந்த அறிக்கை இந்த கெப்பாசிட்டரில் செக் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு நான் பவர் ஐசியை கலட்டணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ பவர் ஐசியை கலட்டிட்டு நான் செக் பண்ணி பார்த்து ஒரு வேலை இந்த லைனில் ஷார்ட் இருந்துக்குன்னு சொன்னால் நம்ம வெளியால் ஷார்ட்டை கிளியர் பண்ணி திருப்பி என்ன செய்யணும், பவர் ஐசியை திருப்பி ரீபல் பண்ணி வைக்கணும். இது நம்ம பவர் ஐசியை கலட்டாமலே வெளியால் செக் பண்ணி பார்த்துருவோம். இந்த இதே மாதிரி நம்ம எல்லா பின்னையும் செக் பண்ணி பார்க்கலாம். பவர் ஐசியில் இருக்கிற பின்னு இப்போ நீங்கள் நார்மலாக என்ன செய்யுங்கன்னு சொன்னால் இந்த அறிக்கை இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் இருந்தே செக் பண்ணி பாருங்கள். ஜிஆர்ஓவில் எடுத்து பாருங்கள் இதில். ஓகே இந்த அறிக்கை நம்ம இதை கிளிக் பண்ணிட்டோம். இந்த கனெக்ஷன் அப்படி எங்கே போகுது, இந்த அறிக்கை இந்த ஓடியோ வைசி பக்கத்தில் இருக்கிற இந்த கெப்பாசிட்டருக்கு போகுது. சரியான இந்த கெப்பாசிட்டருக்கு போகுது. ஓடியோ வைசி பக்கத்தில் இருக்கிற கெப்பாசிட்டர் கீழே இருங்க. இந்த அறிக்கை இந்த கெப்பாசிட்டருக்கு போகுது. இதானே இந்த கெப்பாசிட்டர் மூணாவது இந்த ஆகிறது. ஓகே அதில் ஷார்ட் இல்லை, அதில் ரீடிங் வருது. அப்போ நமக்கு இந்த லைன் கிளியர். சரியானே இந்த லைன் கிளியர். இந்த லைனில் ஷார்ட் இல்லை. அடுத்தது ஓகே விடிடி பூஸ்ட் விடிடி மெயின் இந்த ரெண்டு லைனில் ஷார்ட் இருக்குமா, இந்த ரெண்டு லைன் ஏன் அது ப்ரைமரி லைன். ப்ரைமரி லைனில் நம்ம செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ப்ரைமரி லைனில் ஷார்ட் தான் நம்ம பவர் சப்ளையில் பூட் கேபிளை கனெக்ட் பண்ணக்குள்ளே நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் ஷார்ட் நம்ம அதை செக் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து இந்த அரைக்கிறது பிபி 3 வோல்ட். இந்த இதை செக் பண்ணி பார்ப்போம். இந்த லைன் எங்கே போகுது அப்படியே. இது நேண்டுக்குரிய வோல்டேஜ். ஓகே இந்த வரைக்கும் நேண்ட் ஏரியாவில் போகுது. ஓகே நேண்ட் ஏரியாவில் செக் பண்ணி பாருங்கள்.
ஓகே இங்கே சைட் 0 0 மற்ற சைட் கொஞ்சம் சரியாக வைங்க கொஞ்சம் வச்சு பிடிங்களா ஓகே கிரவுண்ட் இதில் படலை இதில் பட்டாலும் ஷார்ட் காட்டும் நீங்கள் சரியா இதில் மட்டும் இந்த கெப்பில் மட்டும் வைக்கணுமா இதில் படக்கூடாது இதில் பட்டா இது கிரவுண்ட் தானே ஷார்ட் ஆகும் இப்போ இந்த லைன் வந்து ஷார்ட்டில் இருக்கு பார்த்தீங்களா இப்போ இங்கே வச்சாலும் ஷார்ட் காட்டுது இங்கே வச்சாலும் ஷார்ட் காட்டு தானே இப்போ சரி இப்போ இது 2 லைன்லேயும் ஷார்ட் இருக்குது அப்போ நமக்கு ஷார்ட் இப்போ வெளியாலே நம்ம பவர் ஐசியை கலட்டாமைக்கே நமக்கு வழங்கிட்டு ஷார்ட் வந்து இந்த யூஎஸ்பி இதாகி 3.0 நேண்டுக்கு போகிற வோல்டேஜில் வந்து ஷார்ட் இருக்குது பவர் ஐசியில் வந்து 2 கனெக்ஷன் தான் இருக்குது பவர் ஐசிலேருந்து அவுட் ஆகுது இது வந்து பவர் ஐசி ஷார்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் குறையுது இப்போ நம்ம வெளியாலே பாருங்கள் வெளியால் எவ்வளோ கெப்பாசிட்டர்ஸ் இருக்குன்னு சொல்லி பாருங்கள் வெளியால் இந்த நேண்ட் அப்படியே ஃபுல்லாக வளைச்சி கெப்பாசிட்டர் இருக்குது பார்த்தீங்களா இங்கே மட்டும்தான் போகுது அப்போ நம்ம இப்போ என்ன செய்யப்படுறோம்னு சொன்னால் இந்த ஏரியா இந்த நேண்ட் ஏரியா ஃபுல்லாக என்ன செய்யப்படுறோம் ரோஷன் அப்ளை பண்ண போகிறோம் ரோஷன் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இதில் எங்கனான ஒரு இடத்த என்ன செய்யப்படுறோம் வோல்டேஜ் செக் பண்ண போகிறோம் ஒருவேளை இந்த அவுட்டில் இருக்கிற கெப்பாசிட்டர் அதுவும் போயிருந்துக்குன்னு சொன்னால் அது மெல்ட் ஆகும் அதை கலட்டிடுவோம் சரியா இப்போ ஓகே இந்த ஏரியாவில் அப்ளை பண்ணுங்க ரோஷினி நம்ம இப்போ எல்லாத்தையும் தான் எடுத்த உடனே இப்போ பவர் ஐசி ஹீட் ஆகுன்னு சொன்னால் பவர் ஐசி உடனே கழட்டிடப்படா பவர் ஐசி அப்படியே வச்சு நம்ம என்ன செய்யலாம் கிளிக் பண்ணி அந்த லைன் எப்படினால வெளியால் கனெக்ஷன் வந்துருக்கு அப்போ அந்த கனெக்ஷனை செக் பண்ணி பார்த்தாலே நமக்கு விளங்கிடும் அந்த கனெக்ஷனில் ஷார்ட் இருக்குதா இல்லை பவர் ஐசி தான் போயிருக்கான்னு சொல்லி சரி ஓகே இப்போ ரோஷன் அப்ளை பண்ணியாச்சு இப்போ இது நம்ம இதில் என்ன செய்யணும் அடுத்தது வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணணும் இப்போ வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணணும்னு சொன்னால் இந்த கனெக்ஷன் வந்து பாருங்கள் இதில் வோல்டேஜ் எத்தனைக்குரிய வோல்டேஜ் பாருங்கள் ஜூம் பண்ணுறேன் எத்தனை வோல்டேஜுக்குரியது இது 3 வோல்ட் அப்போ நம்ம என்ன செய்யலாம் 3 வோல்ட் அப்படி இருந்துச்சுன்னா 3 வோல்ட்டுக்கு குறைய இதில் நம்ம 4.2 கொடுக்கலாமா கொடுக்கல ஏன்னா இந்த லைன் வந்து 3 வோல்ட்டுக்குரிய லைன் அப்போ நம்ம இதில் என்ன செய்வோம் ஒரு 3 வோல்டேஜ் நம்ம பவர் சப்ளை அடிஷனலாக செட் பண்ணிவிட்டு வோல்டேஜை வந்து இன்ஜெக்ட் பண்ண போகிறோம் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வந்து இன்ஜெக்ட் பண்ணுங்களா இந்த இடத்துல இன்ஜெக்ட் பண்ணிங்கன்னா சரி ஓகே எடுங்க ஓகே இன்ஜெக்ட் ஆகிட்டு எது மெல்ட் ஆகிருக்கா கெப்பாசிட்டர் பாருங்கள் மேலே இருக்கிற கெப்பாசிட்டர் மெல்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா வேறு நேரத்துலேயும் ஒரு ரோஷன் அப்ளை பண்ணியிருந்தோம் நமக்கு இந்த ஏரியாவில் ஃபுல்லாக இந்த ஏரியாவில் ஃபுல்லாக நம்ம ரோஷன் அப்ளை பண்ணியிருந்தோம் இந்த ஏரியாவில் ஃபுல்லாக ரோஷன் அப்ளை பண்ணி இங்கேயும் அப்ளை பண்ணியிருந்தோம் ஆனால் இங்கே மெல்ட் ஆகினது எங்கே நம்ம இங்கே இன்ஜெக்ட் பண்ணினோம் இங்கே வந்து மெல்ட் ஆகி அப்போ எது ஃபோல்டியாக இருக்கு இந்த கெப்பாசிட்டர் ஃபோல்டியாக இருக்கு இந்த கெப்பாசிட்டர் போயிருந்ததால தான் நமக்கு என்ன செஞ்ச இந்த பவர் ஐசி வந்து மெல்ட் ஆகி இப்போ நம்ம இதுக்கு பவர் ஐசியை கலட்டியிருந்தோம்னு சொன்னால் இந்த பிரச்சனை சால்வ் ஆகிருக்குமா இல்லை ஷார்ட் எங்கே இருந்து வெளியாது இப்போ நம்ம பவர் ஐசியை இப்போ பவர் ஐசி ஹீட் ஆகுதுன்னு சொல்லி பவர் ஐசியை கலட்டி போட்டு செக் பண்ணி பார்த்தாலும் இந்த கனெக்ஷனில் ஷார்ட் இருந்தே இருந்துருக்கு இப்போ சரி சரி சரியா ஓகே ரெமூனேஜானே சரி இப்போ அந்த லைன் ஒரு செக் பண்ணி பாருங்கள் கெப்பாசிட்டர் கலட்டி ஆச்சு ரீடிங் வருதா இப்போ நேரத்தில் 0 அன்றைக்கி இப்போ ரீடிங் வருது இப்போ ஓகே நம்ம ஷார்ட் வந்து நம்ம பவர் ஐசியில் ஒன்றுமே கலட்டாமல் சிம்பிளாக ஈஸியாக ப்ரைமரி லைனில் ஷார்ட் வந்து எப்படி செய்வோமோ அதே மாதிரி சிம்பிளாக செஞ்சுருக்கீங்க ஓகே இப்போ நீங்கள் ஆன் பண்ணி பாருங்கள் ஃபோனை ஓனாகுதான்னு சொல்லி பூட்டிங் நார்மலாக பூட்டிங் ஆகுது இப்போ ஃபோனை பாருங்கள் ஃபோன் ஓன் ஆகி பாருங்கள் ஓன் ஆகிருக்கா சரியானே ஓகே சரி